ஆளுமையற்ற ஒரு தலைவனால் ஒரு கட்சியை நிர்வகிக்க முடியாது. அதிமுகன்ற கட்சியே எடப்பாடியார தவிர யாரும் இருக்க மாட்டாரு போல இருக்கு. வணக்கம் தோழர்களே. 2026 தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதுக்குள்ளயும் பல கட்சிகள் காணாமல் போயிரும் போல இருக்கு. அதுலயும் அதிமுகவில் இருந்து கொத்து கொத்தாக வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். அதிமுகவின் தலைவர்கள் திமுகவில் கொத்து கொத்தா சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுலயும் நேத்து கரூர் மாவட்டத்துல மொத்தமா அதிமுக கலைக்கப்பட்டிருக்க அத்தனை பேரும் திமுக சேர்ந்திருக்கிறாங்க. இது பேர அதிர்ச்சியை எடப்பாடியாருக்கு உருவாக்கி இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுமையற்ற ஒரு தலைவனால் ஒரு கட்சியை நிர்வகிக்க முடியாது. ஒரு கட்சி குறித்த புரிதலும் அரசியல் தெளிவும் சித்தாந்த புரிதலும் தெளிவும் ஆளுமையும் அற்ற ஒரு தலைமை கட்சியை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. அதுதான் இப்ப எடப்பாடியார் காலத்துல அதிமுகவுல ஏற்பட்டு இருக்கிற குளறுபடி. என்ன நடக்குதுங்க? நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், அதிமுக காப்பாத்திக்கோங்க உங்களை. ஒருவேளை பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்கலன்னா பல தமிழ்நாட்டின் எதிர்கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருப்பார்கள். அது பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், பல கட்சிகள். அதுலயும் கொஞ்சம் அரவணைச்சு போனா ஓபிஎஸ்ல இருந்து டிடிவி தினகரன் வரை அத்தனை பேரை அரவணைக்க முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியும் ஓரணியில் திரட்ட முடியும். மிகப்பெரிய பலத்தோடு எதிர்கட்சியாவது குறைஞ்சபட்சம் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நம்ம சொல்றது உங்களுக்கே அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு தினமும் கேட்டுட்டு இருக்காப்ல எடப்பாடியார். உங்க மேல எல்லாம் எங்களுக்கு அக்கறையே கிடையாது. இன்னொரு திராவிட கட்சி கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்கேன்னு கவலை. இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு சங்கி பயல்கள் என்ன வேணாலும் செய்வானுங்க அப்படின்ற ஒரு உறுத்தல் தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், கட்சியை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஆனா அங்க அப்படி நடக்கல. செந்தில் பாலாஜி வேற கொங்கு மண்டலத்துல பொறுப்பாளரா போயிட்டாரு. போனதுல இருந்து கொத்து கொத்தா மத்த கட்சிக்காரங்க திமுக சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம முழு வீடியோவே போட்டிருக்கோம். பாஜகவே இப்ப இல்ல கரூர் மாவட்டத்துல. அதுவும் அண்ணாமலையுடைய சொந்த மாவட்டம் கரூர் மாவட்டம். இந்த கரூர் மாவட்டத்திலே பாஜக இல்லைன்னா பாத்துக்கங்களேன், மொத்தமா பாஜக கலைச்சிட்டு போன ஆண்டு செந்தில் பாலாஜியோடு நின்று திமுகவுல இணைஞ்சுக்கிட்டாங்க. இது பேர் அதிர்ச்சியே பாஜகவுக்கு கொடுத்தது. அமமுக டிடிவி தினகரனுடைய கட்சி, அதுல இருந்து ஒரு குரூப் அப்படியே போய் விவசாய அணி அப்படியே போய் செந்தில் பாலாஜி அவர்களோடு நின்று திமுக கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் குரூப் சேருது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் நேத்து நேரம் ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு நேரம் அங்க இருந்து சேர்றாங்க. இப்படி படிப்படியா பல கட்சியில இருக்கிற தொண்டர்களும் திமுகக்குள்ள சேர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாசம் மட்டும் பல அதிரடி நிகழ்வுகள் அதிமுக நடந்திருக்கு. அன்வர் ராஜா சேர்ந்தாரு. ரொம்ப பழமையா எம்ஜிஆர் காலத்துல இருந்து நம்பிக்கைக்குரிய அதிமுக விசுவாசி. அவர்லாம் எம்பியா இருந்தவர், மாநிலங்களவை எம்பியா இருந்தவர். இன்னும் சொல்ல போனா தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அவருக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு. அவரு கட்சியில இருந்து வெளியேறி நேர ஆப்போசிட்ல இருக்கிற திமுக இணைஞ்சிட்டாரு. அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திக் தொண்டைமான் என்கிற அரச வம்சத்தினுடைய வாரிசுகள்ல ஒருத்தர். அவர் போய் அதுக்கு அடுத்த 2-3 நாள்ல போய் திமுக சேர்றாரு. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா முந்தா நாள் மைத்ரேயன் அவரும் போய் அப்படியே சேர்ந்துட்டாரு. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆளா வந்துட்டு இருக்கிறாங்க. இது பேர் அதிர்ச்சியா அதிமுகவுக்கு ஏற்படுத்துது. ஆனா சமாளிக்கிறாரு எடப்பாடியார். நாங்கெல்லாம் எப்படி ஆளுங்க தெரியுமா, நாங்களாம் அப்பவே அப்படி ஆளுங்க. ஐயோ போராடம் பூரம் புடனில் அடி வாங்குறது, போராடம் பூரா முன்னுக்கு பின்னா பேசி மறுநாள் மன்னிப்பு கேட்கறது. என்னங்க இவர் இப்படி சிக்கிக்கிட்டாரு? சரி, இவர் ஆளை கூட்டிட்டு வர்றாருல காசை கொடுத்து, நம்ம ஏற்கனவே அதை ஒரு வீடியோவே போட்டோம். இந்த காசை கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் பேசி முடிக்கிற வரை இருக்கிற மாதிரி பார்க்க சொல்ல வேணாமா உங்க தொண்டைங்க கிட்ட? ஏங்க பார்க்க வந்திருக்கிறாங்க, ஆட்களை சேகரிச்சு கொண்டு நிறுத்திட்டாங்க. இவர் பேசும்போது பாதி கூட்டம் அக்கா பிரிஞ்சு ஓடி போச்சு. அவரு அங்க கதறிக்கிட்டு இருக்காரு, இங்க இவங்க வாடு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வந்துட்டா காசை வாங்கிட்டா கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. பாருங்க, இது ஏற்கனவே கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இந்த சிறப்பான ஓபிஎஸ் அணி ஆயில் ராஜா ரமேஷோ ஏதோ ஒரு பேரு, அவரு இங்க திமுக சேர்ந்திருக்காருங்க.
சின்னது பெருசு தலைவர்கள் அத்தனை பேரும் மொத்தமா இப்ப வந்து திமுக சேர்ந்திருக்காங்க, எதிர்கட்சியில இருக்கிற அத்தனை பேரும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க, பெரிய அளவுல பாஜக இருந்து வந்து சேர்ந்தாங்க, பெரிய அளவுல இன்னைக்கு கரூர்ல அதிமுகவே இல்ல. அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு கரூர் தள்ளப்பட்டுருச்சு. கரூர்ல அதிமுகவே இல்லைங்க, அதிமுக கட்சியவே உடைச்சாச்சு, காலி பண்ணி அங்க இருக்கிற இளைஞர்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் இவர் செந்தில் பாலாஜி முன்னிலையில திமுகவுல சேர்ந்திருக்கிறாங்க, மொத்தமா முடிச்சாச்சு. அதுவும் செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுகள்லாம் களத்துல இறங்கி வீடு வீடா போற ஆளுங்க, களப்பணியா அப்படி செய்வாங்க. உண்மையிலேயே அவர் மேல 1000 முரண்பாடு இருந்தாலும் களத்துல நின்று அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. அதுல எல்லாம் நம்ம நம்பிக்கை 150% வைக்கலாம், அந்த அளவுக்கு அடிச்சாடுவார். அதுலயும் நேத்து நம்முடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் போய் கொங்கு மண்டலத்துல பேசியிருக்காரு. அதிமுகவினுடைய தோல்வி, எடப்பாடியாருடைய தோல்வி கொங்கு மண்டலத்திலிருந்து தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இவ்வளவு இது தைரியமா முதலமைச்சர் ஏன் பேசுறாரு? அப்ப பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்னு தானே அர்த்தம். கொங்கு மண்டலத்துல இருந்தா எடப்பாடியார் தோல்வி ஆரம்பிக்கும்ன்றாரு. ஆனா கொங்கு மண்டலத்துல இருக்கிற 10 தொகுதியில 9 தொகுதி நெருக்கி 7-8 தொகுதி அதிமுக கையில தான் இருக்கு. அதிமுக தான் சட்டமன்ற தேர்தல் 2021 ஜெயிச்சது. அப்படி இருக்கும் போது எப்படி சொல்றாரு? ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்த எல்லா தேர்தலும் திமுக ஜெயிக்குது. உள்ளாட்சி தேர்தல்ல எடப்பாடியாருடைய சொந்த தொகுதியில அந்த வாக்குச்சாவடியில ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அவங்களால, அப்படி ஆகி போச்சு உள்ளாட்சி. அதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் மொத்தமா ஸ்வாப் பண்ணி அடிச்சு தூக்குனது 40க்கு 40 பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு சேர்த்து தூக்கியது திமுக கூட்டணி. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். சரி, இதெல்லாம் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப ஒரு அசைன்மெண்ட்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற வேலையில இவர் இருக்கார். மொத்த கொங்கு நாட்டையும் நான் கையில் எடுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. முந்தையாவது நான் அமைச்சரா இருந்தேன், அதனால போய் துறை வேலை இலாக்கா வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்பதான் நான் அமைச்சர் கிடையாது, அடிச்சு ஆடி கட்சியை இங்க ஸ்ட்ராங் ஆக்குறேன், கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டை ஆக்குறேன்னு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீடு விடா மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. ஒரு பாப்பாவுடைய வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு, அது எப்ப எடுத்தாங்க எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு முதல் முறையா ஓட்டு போட போறாங்களாம். அந்த பொண்ணு முதல் முறையா ஓட்டு போடுறாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுக்கு போய் எளிய மக்களோடு பழகி அவர்களுக்கு என்ன உதவினாலும் செய்யறாரு. எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ இருந்தது, அவர் தான் வந்து எனக்கு உதவுனாரு. ஏன் கரூர் மக்கள்லாம் அவரை கொண்டாடுறாங்கன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. என்னுடைய முதல் ஓட்டை செந்தில் பாலாஜி தான் போடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. பாருங்களேன். நான் கரிஷ்மா, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு இப்போதான் ஓட்டுரிமை வந்திருக்கு. நானும் நினச்சேன் புதுசாக யாராச்சும் ஆட்சி பண்ணா வந்தால் நல்லா இருக்கும், ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ என்னோட மைண்ட் செட்டும் மாறி இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அப்போ ஹெல்ப் பண்ணது வந்து விஎஸ்பி அண்ணா தான். கேட்ட உடனே ஹெல்ப் பண்ணது விஎஸ்பி அண்ணா மட்டும்தான். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுனாலேன்னு மட்டும் இல்லாமல் கரூர் மக்கள் ஏன் அவர் மேலே இவ்வளோ ஒரு பாசத்தோடையும் பற்றோடையும் இருக்காங்கங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அவர் எந்த சின்னத்தில் நின்னாலும் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஏன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டும் விஎஸ்பி அண்ணாவுக்கு தான், எல்லா ஓட்டும் விஎஸ்பி அண்ணா. பாத்தீங்கல்ல, ஒரு சாதாரண குழந்தைங்க, அது முதல் தடவை இப்பதான் ஓட்டை போட போகுது, செகண்ட் இயர் படிக்கிற குழந்தை. அவங்க பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்காருன்னா அவருடைய களப்பணி எப்படி இருக்குன்றத நம்ம பேச வேண்டியது இருக்கு. இதே சூழல்ல கொங்கு மண்டலத்திலிருந்து பலரும் திமுகவுக்கு வர தயாரா இருக்காங்க. அதோட சென்னையில இருந்தும் பல தலைவர்கள், முக்கியமா முன்னாள் அமைச்சர்கள், கொங்கு மண்டலத்தின் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் திமுகவுல வந்து இணைவதற்கு ரெடியா இருக்காங்கன்ற தகவலும் கிடைக்குது. அதிமுகன்ற கட்சியே எடப்பாடியாரை தவிர யாரும் இருக்க மாட்டாரு போல இருக்கு. இதுக்கு இடையில எடப்பாடி ஒரு ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான செயலுங்க. பொது வழியில இப்படியெல்லாம் ஒரு தலைமை நடந்துக்கவே கூடாது. அவர் என்னடானா தேமுதிகவுக்கு ஒரு உறுதி கொடுக்கிறாருங்க. மாநிலங்களவை எலெக்ஷன் அப்போ உங்களுக்கு ஒரு சீட்டு நாங்க கொடுத்துறோம், நீங்க மாநிலங்களவை உறுப்பினராகலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல காப்பாத்துறதுதான தலைமையுடைய அழகு. கூட்டணியை பாதுகாக்கிறவன் தான் தலைவனா இருக்க முடியும். கூட்டணி கட்சியினுடைய மனம் நோக்காம நடந்துக்கிறதான் தலைவரா இருக்க முடியும். ஒரு உண்மையை சொல்லவா, திமுகவோடு நாங்கள் அடிச்சு மாண்டுகிட்டு இருக்கோம். விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ களத்துல நின்று அவங்கதான் எதிர்கட்சி வேலையும் சேர்த்து செய்யறாங்க. ஆனா இவரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எங்க கூட்டணி கட்சி ஜனநாயகமாக இருக்கு, ஒரு அரசு விஷயத்துல தவறு நடந்தா அதை சுட்டி காட்டுறாங்க, தட்டி கேட்கிறாங்க, களத்துல நிக்கிறாங்க. எங்க கூட்டணி ஜனநாயக கூட்டணி, எங்கள் கூட்டணியை உங்களால் உடைக்க முடியாது என்று முதலமைச்சர் பேசியிருக்காரு. உங்களுக்கு புரியுதா?
நம்ம 1000 சண்டை வெளியே போட்டுட்டு இருக்கோம், ஆனா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்கே கூட்டணி கட்சியை சேர்ந்த தேமுதிகவை நான் எழுதியா கொடுத்தேன்னு கேட்கிறாரு எடப்பாடியார். இதெல்லாம் என்ன அசியமா இல்லையா? வாக்குறுதி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். நான் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை காப்பாத்துறது தான் மனுஷன். அவன் தான் தலைவனா இருக்க முடியும் ஒரு கட்சியில. அந்த அம்மா நொந்து நூடுல்ஸ் ஆகி ரொம்ப நன்றி வணக்கம் வெளியே வந்துருச்சு. போய் முதலமைச்சர் வர சந்திச்சுட்டு வந்திருக்கு. கூட்டணிக்கு அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. நேத்து 2 நாளைக்கு முந்தா நாள் தம்பிதுரை எவ்வளவு பெரிய எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் இருக்கிறவர், இவங்களை விட கொஞ்சம் அரசியல் தெளிவு இருக்கிற ஒரு ஆளு தம்பிதுரை அவர்கள் கூட உட்கார்ந்து இருக்காரு பிரஸ் மீட்ல. அவர் ஏதோ பேசுறதுக்கு வாய் எடுக்கிறாரு, உடனே டக்குன்னு கையை பிடிச்சு பேசாத அப்படின்னு எடப்பாடியார் சொல்றாரு. அப்போ எடப்பாடியார் சர்வாதிகாரியை போல தங்கள் கட்சியில் இருக்கிறவங்களை எல்லாம் தனக்கு கீழே உட்கார வைக்கணும்னா உட்காருன்னு அடிச்சு உட்கார வைக்கிறாரு. இது எடப்பாடியாருக்கு பின்னடைவை உண்டாக்கும். இதுல கொங்கு மண்டலத்துல முழுசா அடிச்சு தூக்குறோன்னு இறங்கியிருக்காரு உங்களுக்கு செந்தில் பாலாஜி, அதை சொல்லிட்டேன். ஆனா அதுல பல சிக்கல்கள் இருக்கு. ஒண்ணு, அங்க கொங்கு வேளாளர் அதிகமா இருக்கிறாங்க, அருந்ததியர் அதிகமா இருக்கிறாங்க, சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் நாயுடு சமூகமும் அங்க அதிகமா இருக்கிறாங்க. சோ பெரும்பான்மையா அந்த 4 பேர் இருக்கும்போது இவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது ரொம்ப முக்கியம். அப்ப பிரதிநிதித்துவம் எப்ப வரும் அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கும் போது அவங்க நம்ம கூட நிற்பாங்க. அந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்காப்ல. இவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. சோ இப்ப இது ஒரு மாதிரி செட்டில் ஆகி உட்கார்ந்து இருக்கு அந்த இடத்துல திமுக கட்சி. அதனாலதான் முதலமைச்சர் அடிச்சு சொல்றாரு நாங்க தான் அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த 2021 சட்டமன்ற தேர்தல மக்கள் நீதி மையம் தனியா இருந்துச்சு. மக்கள் நீதி மையம் ஓட்ட பிரிச்சுச்சு கொங்கு மண்டலத்துல. இப்ப மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. அப்போ ஓட்டு பிரியாது, ஓட்டு சேரும். இன்னொரு விஷயம் இதுல கூடுதலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் நீதி மையத்துல மகேந்திரன் ஒரு டாக்டர் இருந்தாருல, அவர் திமுக சேர்ந்துட்டார்ல, அவரைத்தான் ரொம்ப இக்கட்டா இருக்கிற தெற்கு தொகுதி கோவை தெற்கு தொகுதியில அவரைத்தான் பொறுப்பாளரா போட்டிருக்காங்க, தேர்தல் பொறுப்பாளரா. அவர் இப்பயே வேலையை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கோவை தெற்கு தொகுதியை நம்ம கைப்பற்றோம். ஏன்னா அவருக்கு அங்க செல்வாக்கா இருக்கு, அவர் அங்க முக்கியமான மருத்துவரா இருக்கிறதுனால அவர் பெரிய செல்வாக்கு மிக்கவர். அவர் அதை புறா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி ஆளுக்காலு ஏரியாவை பிரிச்சு விட்டு நின்னு அடிச்சு ஆடுற ஒரு சூழலுக்கு திமுக வந்துருச்சு. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டு இருக்கு. ஆக கொங்கு மண்டலத்தை முடிச்சு விட்டாப்ல செந்தில் பாலாஜி. அதிமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட கொங்கு மண்டலம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, திமுகவின் கோட்டையாக கட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து யார் சேருவாங்களோ அப்படின்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு நம்ம அண்ணாத்த எடப்பாடியார் இருக்காரு.